உதவி எனக்கு இல்ல, இதோ இந்த காவியாக்கு தான். இவ நாத்தனாரு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணா, அவளுக்கு ஏதோ எஜுகேஷன் லோன் தேவைப்படுதான், அதனாலதான். எஜுகேஷன் லோனா? என்ன படிக்கிறாங்க? ஏ காவியா, என்னன்னு சொல்லு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ் டேட்டா சயின்ஸ் லண்டன்ல பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சீட்டு கூட கிடைச்சிருச்சு. அங்க போறதுக்கு தான் பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் லோன் கேட்டு வந்திருக்கோம். லண்டன்ல படிக்கிறதுக்கா? எவ்வளவு லோன் தேவைப்படுது? அது 40 லட்சம். 40 லட்சமா? அவ்வளோ எல்லாம் எஜுகேஷன் லோன்ல சாங்ஷன் பண்ண முடியாதுமா. கொலாட்ரல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா கன்ஃபார்மா கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. என்ன சாரதி, நீ ஏன் இப்படி சொல்ற? ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுப்பா. ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிற. அவளுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ஏதாவது பண்ணி நீ அனுப்பி வைக்க மாட்டியா? அந்த மாதிரி நினைச்சு பண்ணி கொடு சாரதி. இங்க பாரு, நீ இருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் இவளை கூட்டிட்டு வந்தேன். எனக்கு அது புரியாம இல்ல பார்வதி. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்து எஜுகேஷன் லோன் வேணும்னு சொன்னேன், நான் பண்ணி கொடுத்தேன்ல. இது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். சாரதி, நீ மனசு வச்சா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நாளைக்கு அந்த பொண்ணோட சர்டிபிகேட், மார்க் ஷீட், ஆதார் கார்டு, அப்புறம் ஃபாரின் யூனிவர்சிட்டியில எம்எஸ் சீட் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு சொல்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இருக்கட்டுமா? ரொம்ப நன்றி சாரதி. சரி, நாளைக்கு 11:30க்கு மேல வாங்க. சரி, வரேன். வாங்க. வா காவியா. ஆமா சார், தீபக் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார். என்ன காவியா? ஜோதி லண்டன்ல போய் படிக்கிறதுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன வழி? கேண்டீன் ஓனர் பார்வதி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலமா எஜுகேஷன் லோன் வாங்கலான்னு ஆண்டி சொன்னாங்க. ஆண்டியும் நானும் போய் அந்த மேனேஜரை பார்த்தோம். அவரும் லோன் போட்டுக்கலாம், முதல்ல எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஜோதியோட சர்டிபிகேட், மார்க் ஷீட்ஸ் இது எல்லாமே தேவைப்படுது. நீங்க கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க, நாளைக்கு நானே கொண்டு போய் கொடுத்துடுறேன். காவியா, ஜோதிக்காகவா நீ இவ்வளவு ட்ரை பண்ற? படிப்பு முக்கியம்ல. கரெக்ட் தான். அப்ப நான் போய் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துறேன். டேய் டேய் இருடா. அவ சொல்றானா, நீ என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டியா? உடனே சர்டிபிகேட் கேட்க வந்துருவியா? மா, என்னம்மா காவியா ஏதோ ட்ரை பண்றேன்னு சொல்றல்ல, சர்டிபிகேட்ஸை போய் கொடுத்தாதானே தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு. லோன் கிடைச்சா நமக்கு நல்லது தானம்மா. அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க பாரு. ஏண்டா, இவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவள நம்பி 40 லட்சம் ரூபாய் கடனா கொடுக்கறாங்க? சொல்லுடா. ஏதோ ஒரு கேண்டீன்காரி சொன்னா பேங்க்ல கொடுத்துருவாங்களா? ஏண்டா, இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? பார்வதி ஆண்டியும் மேனேஜரும் ஒன்னா படிச்சவங்க. கேண்டீன் அக்கவுண்ட் எல்லாம் அந்த பேங்க்ல தான் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் லோன் கேட்டே போனோம். மா, காவியா சொன்னதை கேட்டல்ல, இது போதாதா உனக்கு? அவ ஏதோ முயற்சி பண்றா, பண்ணட்டுமே. நீ ஏமா தடுக்கிற? முயற்சியா? முட்டாள்தனத்தை முயற்சின்னு நீ வேணா நம்பு. அந்த அம்மா கிட்ட 1000 இருக்கும்டா. இவ கிட்ட என்னடா இருக்கு? இவ என்ன பணக்காரியா, இல்ல தொழிலதிபரா, இல்ல அரசாங்க அதிகாரியா? அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு ஏதாவது இருக்கா? இப்படி எதுவுமே இல்லாத இவள நம்பி எப்படி லட்ச லட்சமா பேங்க் கொடுக்கும்? சொல்லுடா. இங்க பாருடா, உன் தங்கச்சி வாழ்க்கை இவள நம்பி சீரழிச்சிடாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தாரா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி பணம் வேணும்னு கேளு, அவ கண்டிப்பா கொடுப்பாடா. ஓமா, கொஞ்சம் நிறுத்துறியா? எல்லா விஷயத்திலயும் தாரா தாரான்ட்டு இந்த விஷயத்துல அவங்களை உள்ள கொண்டு வரன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், புரிஞ்சுக்க மாட்டியா? நானே ஜோதிக்கு பண்ணாத விஷயத்த காவியா அவளுக்காக பண்றா. நீ அவளை என்கரேஜ் தான் பண்ணல, அட்லீஸ்ட் அவளை அசிங்கப்படுத்தாமலையாவது இருக்கலாம்ல. இருக்கிறத சொன்னா உனக்கு அசிங்கப்படுத்துறதா தெரியுதா? இவ என்னைக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வந்தாலோ அப்ப இருந்து நம்ம நல்ல நேரம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுடா.
இனிமே இவளால நம்ம ஜோதி வாழ்க்கையும் போணுமா? சொல்லுடா. மா சும்மா சும்மா காவியா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சரி நான் கேக்குறேன், ஒன்னு சொல்லு. அவ கௌரவமா லோன் வாங்கலாம்னு சொல்றா, அது உனக்கு கஷ்டமா படுது. நீ போய் தாரா கிட்ட கையேந்த சொல்ற, அது உனக்கு ரொம்ப கௌரவமா தெரியுதா? முதல்ல காவியா பேங்க்ல போய் லோனுக்கு செக் பண்ணி பார்க்கட்டும். எனக்கு லோன் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை கிடைக்கலன்னா? மா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. என்ன ஆளாளுக்கு என் லைஃப் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப டைம்லாம் இல்ல. யார் அமௌண்ட் ரெடி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது என்ன லண்டன் அனுப்பி வைக்கிற வழிய பாருங்க. சொல்லிட்டேன். காவியா, நீ அம்மா சொல்றதையும் ஜோதி சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ ட்ரை பண்ணு. என் பேச்ச கேட்காம இவ பேச்ச கேட்டு ஆடுறல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. இப்ப நான் சொல்றது உனக்கு புரியாதுடா. நாளைக்கு பேங்க்ல போய் நிக்கும் போது உன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு பேங்க்காரன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இவ வெறும் கைய வீசிட்டு வந்து நிப்பான்ல, அப்ப புரியும் நான் என்ன சொல்றேன்னு. காவியா, அவங்க அப்படிதான். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை நம்புறேன். நீ ட்ரை பண்ணு, பாத்துக்கலாம். இப்போதைக்கு ரூம்ல போய் வெயிட் பண்ணு போ. இத குடுக்கறதுக்கு இவ்வளவு பேச்சு. சாரி தீபக், நான் பேங்க் லோன் ட்ரை பண்றேங்கிறத கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கணும். என்னால தான் இப்ப இவ்ளோ பிரச்சனை. காவியா, நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த விஷயம் ரிலேட்டடா நீ யாருக்கிட்டையும் சாரி சொல்ல வேணாம். நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்றன்னு அவங்களுக்கு புரியல. அதான் வாய்க்கு வந்த மாதிரிலாம் அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை நினைச்சாதான் காவியா ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்ல பெரியவங்க இருந்தா நல்லது கெட்டதுன்னு 4 விஷயம் எடுத்து சொல்லதான் செய்வாங்க. அவங்க மேல போய் கோவப்படலாமா? விடுங்க. லோன் கிடைச்சு ஜோதி அப்ராட் போயிட்டா அதுக்கப்புறம் உங்க அம்மா ஒன்னும் இப்படி கோவப்பட போறது இல்லையே. அதனால ஜோதிக்கு லோன் கிடைக்க என்ன தேவையோ அத பத்தி யோசிப்போம்.